ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து கவனிக்கிறீங்க. கிளாஸ் கவனிச்சா உங்களை பார்த்து நடத்தும், இல்லைன்னா எங்களை பார்த்து. அதுக்காக லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மையின் வகைகள் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அதே போல் அரசியலமைப்பின் முகவுரை, ப்ரியாம்பிள், அது குறித்து பார்த்துருப்போம். முகவுரைனா என்ன, முகவுரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம நாளாக வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ சோர்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி, அரசியலமைப்போடைய அதிகாரம் எங்கிருந்து வருது அப்படின்றத பற்றி நம்ம ப்ரியாம்பிள் சொல்றத பார்த்தோம். ஸ்டேட், நம்மளுடைய நாட்டுடைய தன்மையை ஒரு 5 வார்த்தைகள்ல முகவுரை விளக்கி இருந்திருக்கும். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். அதற்கடுத்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், நம்ம அரசியலமைப்புடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றது, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் எப்போ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அப்படின்றதையும் நம்ம ப்ரியாம்பிள், அரசியலமைப்பின் முகவுரை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் முகவுரை சார்ந்து யார் யார் என்ன கூற்றுகளை முன்வைத்திருக்காங்க. கே முன்ஷி முகவுரைய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்றவர் கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ப்ரியாம்பிள சொல்லியிருப்பாரு. ஸோ இது தொடர்பான விஷயங்கள், ப்ரியாம்பிள் தொடர்பான வழக்குகள், முக்கியமா பெருபாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு, அதனுடைய தீர்ப்புகள், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம டைரக்டா பகுதிகளுக்குள்ள போயிடலாம். நம்ம அரசியலமைப்போட முதல் பகுதி பார்ட் 1. நமக்கு பிரசன்ட்ல 25 பகுதிகள் அப்படின்னு அரசியலமைப்புல இருக்கு. அந்த 25 பகுதிகளில் முதல் பகுதி பார்ட் 1 அப்படின்றத கவர் பண்ணுவோம். ஸோ இந்த பார்ட் 1 அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு டைட்டில் இருக்கும். ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்றது நமக்கு பகுதி 1ல இருக்கும். இந்த பகுதி 1 நம்ம படிக்கிறதன் மூலம் இந்த பகுதி 1ல நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பிற்குள்ள என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, எவ்வளவு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, அட்டவணை 1, இது குறித்தான விஷயங்கள் எல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்தியாவோட பெயர் என்ன, அபிஷியலா கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியாவோட பெயர் என்ன அப்படின்றது நமக்கான முதல் பகுதி தான் நமக்கு கொடுக்குது. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்றது இந்தியாவோட பெயரை பத்தியும் சொல்லுது, இந்தியாவோட நிலப்பரப்பு பத்தியும் பேசுகிறது. இந்தியாவிற்குள்ள புதியதாக ஒரு பகுதி இணைக்கப்பட்டா என்ன பண்ணணும்னு சொல்லுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பகுதி 1 ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகள் அப்படின்றது சொல்லுது. முதல்ல எந்த பகுதி, நம்ம இனிமே அரசியலமைப்புல ஒவ்வொரு பகுதியா கவர் பண்ணிட்டு வர போறோம். எல்லா பகுதியும் எடுத்துக்கிட்டதும் முதல் கேள்வி என்னவா இருக்கும்னா, ஒரு பகுதி என்ன ஆர்டிகல்ல தொடங்கி என்ன ஆர்டிகல்குள்ள முடியுது, அந்த பகுதியோட டைட்டில் என்ன அப்படின்றது. ஸோ டைட்டில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆர்டிகல்ஸ் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்றது தெரியணும். ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 4, சரத்து 1ல இருந்து அல்லது விதி 1ல இருந்து விதி 4 வரை நமக்கு ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்ற பார்ட்டின் கீழே வருது. இந்த 4 ஆர்டிகளை பத்தியும் நம்ம பார்த்துருவோம். 4 ஆர்டிகளையும் பார்த்துட்டு இன்னைக்கு தற்போது இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்ற வரலாறையும் நம்ம இன்னைக்கு இதோட நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல்ல ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1 அரசியலமைப்போட முதல் விதி எதை பத்தி பேசுது அப்படின்னா, இது ஒரு 3 கிளாஸஸா கொடுத்துருப்பாங்க. 1 clause 1, 1 clause 2 and 1 clause 3 அப்படின்னு. இந்த விதியில மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்தியாவோட பெயர் என்னன்றது அபிஷியலா இந்த ஆர்டிகல் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஆர்டிகல் 1 படி இந்தியாவோட பெயராக என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா தட் இஸ் பாரத் shall be a union of states. Shall be a union of states. இந்தியா என்ற பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்டிகல் 1ல கொடுத்திருப்பாங்க. So as per this article, India has officially 2 names. இந்தியா அப்படின்றதும் கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம பெயர் தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பாரத் அப்படின்ற பெயருமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பெயர் தான். ஏன்னா ஒரு டைம்ல வந்து ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. ஒரு கேம்ஸ், ஐ திங்க் ஏசியன் கேம்ஸ் ஆர் ஒலிம்பிக் கேம்ஸ் நினைக்கிறேன், அங்க வந்து
இந்தியாவோட வீரர்கள் அவங்களுடைய போர்டில் வந்து பாரத் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருந்ததுனால நிறைய பேர் ஏன் இந்தியாவோட பெயரை நீங்க மாத்தி டிஸ்பிளே பண்றீங்க உலக அரங்குல அப்படின்லாம் பேசினாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா பாரத் அப்படின்றதும் அபிஷியல் நேம் தான் நம்மளோடது. அது நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அதை பத்தி தான் ஆர்டிகல் 1 சொல்லுது, இந்தியா என்ற பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாகும். ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும், இந்தியாவுக்கு 2 பேர் இருக்கு அப்படின்றது. 2வது பார்ட்ல பாத்தீங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியமாகும், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தகைய ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணிக்குது யூனியன் கூட அப்படின்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. உதாரணமாக அல்லது இன்னும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுவுமே இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போக முடியாது. தே கெனாட் என்ன சொல்றது, அவங்க வந்து ஒன்ஸ் இந்தியாவா உருவாகிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் எதுவுமே இந்தியா விட்டு பிரிஞ்சு போக முடியாது. அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தை குறிப்பிட காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களும் இந்தியாவில இருந்து பிரிந்து செல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினால யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் ஆர்டிகல் 1 வந்து சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 2 சரத்து 2. ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அதாவது இந்தியாவிற்குள்ள வெளியில இருந்து ஏதாவது ஒரு பகுதியை இணைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 2 தான் நமக்கு சொல்லுது. ஸோ உதாரணமா சொல்லணும்னா, பாண்டிச்சேரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விடுதலை பெற்ற போது பாண்டிச்சேரி இந்தியா கூட இல்லை. அதே போல கோவா விடுதலை பெற்ற போது இந்தியா கூட இல்லை. சிக்கிம் அப்படின்ற ஒரு மாநிலம் ரொம்ப லேட்டா தான் இந்தியாவுக்குள்ள இணைக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி இந்தியா தனக்குள்ள வெளியில இருந்து ஏதாவது ஒரு பகுதியை இணைத்து கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியும். அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஆர்டிகல் 2ல சொல்லுது. ஓகேவா? ஆர்டிகல் 1ல இந்தியாவோட பெயரை பத்தி பேசுறாங்க. இந்தியாவுக்கு 2 பெயர், இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தை நமக்கு எதை விளக்குது அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுவுமே அவங்க நினைச்சா இந்தியாவில இருந்து பிரிந்து போக முடியாது. அவங்க ஒன்ஸ் இந்தியாவுக்குள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படியே தான் தொடர்ந்தாகணும். அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தை வந்து விளக்குது. அடுத்த ஆர்டிகல் 2 இந்தியாவிற்குள்ள புதியதாக ஏதாவது ஒரு பகுதிகளை இணைக்க முடியுமா, அப்படி இணைக்க முடியும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பத்தி பேசுது. முதல் கேள்விக்கான பதில், வெளியில இருந்து ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள இணைக்க முடியும். 2வது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பண்ணக்கூடிய இடத்துல பார்லிமெண்ட் தான் இருக்கும். பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டு, ஸோ பார்லிமெண்ட் பை லா, பாராளுமன்றம் சட்டத்தின் மூலமாக, பார்லிமெண்ட் பை லா, ஒரு பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றி, நம்ம சட்டம் இயற்றுவது எப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, 2 அவைகள்ல ஒரு மசோதா நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறும்போது அது வந்து சட்டமாக மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த போல ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் இயற்றுவதன் மூலமாக இந்தியாவுக்குள்ள வெளியில இருந்து ஒரு பகுதியை இணைத்துக் கொள்ள முடியும். அதை சொல்றதுதான் ஆர்டிகல் 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அடுத்த ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 ஆர்டிகல் 3 எதை பத்தி சொல்லுதுன்னா, ஃபார்மேஷன் ஆர் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 2 இந்தியாவுக்குள்ள இல்லாத ஒரு பகுதியை உள்ள இணைக்கணும்னா என்ன விதின்னு சொல்லுது. அதற்கான விதி, பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டு இந்தியாவிற்கு வெளியில இருந்து ஒரு பகுதியை இணைத்துக் கொள்ளலாம். அப்படிதான் கோவா இணைக்கப்பட்டது, அப்படிதான் சிக்கிம் இணைக்கப்பட்டது, அப்படிதான் பாண்டிச்சேரி இணைக்கப்பட்டது. அதே போல ஆர்டிகல் 3 என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் அதை வந்து நீங்க பெயர் மாற்றுறீங்க, அல்லது ஒரு மாநிலத்தை 2ஆக பிரிக்கிறீங்க, அல்லது ஒரு மாநிலத்தோட பவுண்டரிஸை அட்ஜஸ்ட் பண்றீங்க, அல்லது ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமா மாத்துறீங்க, அல்லது ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலமா மாத்துறீங்க அப்படின்னா இதற்கான ரூல்ஸ் என்னன்றத ஆர்டிகல் 3 வந்து சொல்லுது. இங்கேயும் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலமாக, பார்லிமெண்ட் பை லா, பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டு
ஆல்ரெடி இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை ரீஆர்கனைஸ் அவங்களால பண்ண முடியும். இப்படித்தான் நமக்கு மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்த நம்மளுடைய மாநிலத்துக்கு 1969 ஜனவரி 14 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த விதியை பயன்படுத்தி தான் ஆந்திரா அப்படின்ற மாநிலத்திலிருந்து தெலங்கானா அப்படின்ற ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டது. இந்த விதியை பயன்படுத்தி தான் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு மாநிலத்திலிருந்து உத்தராகண்ட் அப்படின்ற ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா அதற்கான விதி 3, இந்தியாவில் இல்லாத பகுதிகளை உள்ள சேர்க்கணும் அப்படின்னா அதற்கான விதி 2. இது ரெண்டையுமே பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னா பார்லிமெண்ட் பை லா, பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டு அதை செய்து கொள்ள முடியும் அப்படின்றது. ஸோ இதுதான் ஆர்டிகல் 3. ஸோ இங்கேயும் பார்லிமெண்ட் பை லா, பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் இதை செய்ய முடியும். ஆர்டிகல் 3. ஆனா இந்த ஆர்டிகல் 3 படி ஒரு சட்டம் இயற்றி இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பெயர் மாற்றம் செய்றீங்க, யூனியன் பிரதேசத்தை ஸ்டேட்டா மாத்துறீங்க, ஸ்டேட்டை யூனியன் பிரதேசமா மாத்துறீங்க, பவுண்டரிஸ் அட்ஜஸ்ட் பண்றீங்க, இந்த மாதிரி நீங்க எதை பண்ணோம்னாலும் அந்த பாராளுமன்ற சட்டம் இயற்றுவதற்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அது என்ன ஸ்பெஷல் ப்ரொசீஜர் அப்படின்னா ஆர்டிகல் 3 கீழே ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஒரு சிறப்பு நடைமுறையை பின்பற்றணும். இத்தகைய சட்டம் இயற்றுவதற்கு பொதுவாகவே ஒரு சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னா பாராளுமன்றத்துல இரு அவைகள்லையும் அது மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு அந்த மசோதா நிறைவேறி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றால் அது சட்டமாக மாறும். இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர். எல்லா சட்டங்களுக்கும் ஒரு சாதாரண சட்டம் நிறைவேற. ஆனா நீங்க ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி ஒரு சட்டம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியாது. அதற்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் ப்ரொசீஜர்னா, முதல்ல இத்தகைய ஆர்டிகல் விதி, அதாவது விதி 3 பயன்படுத்தி ஒரு சட்டம் கொண்டு வர அந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்பு அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் முதல்ல ஒப்புதல் வழங்கணும். அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றது முக்கியம். அந்த மசோதாவிற்கு the bill should be approved by president. Should have prior recommendation by president. Prior recommendation by president. Prior recommendation by president. ஸோ குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்றுதான் இத்தகைய ஆர்டிகல் 3 தொடர்பான மசோதாக்களை நீங்க பாராளுமன்றத்துக்கே கொண்டு செல்ல முடியும். அப்படி அந்த குடியரசுத் தலைவரோட அனுமதி கோரும் பொழுது குடியரசுத் தலைவர் அங்க ஒண்ணு பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, உதாரணமாக இந்த விதி 3 யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட பெயரை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு அப்படின்றது தமிழகம் அப்படின்னு மாத்துறதா ப்ரொபோசல் போயிருக்கு. ஸோ அந்த ப்ரொபோசல் ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி சட்டம் போட்டு மாற்ற முடியும், அது நமக்கு தெரியும். ஆனா அந்த ப்ரொசீஜருக்கு நீங்க குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி பெறணும். அப்ப குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதிக்காக அந்த மசோதா செல்லும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி ஆகணும், குடியரசுத் தலைவர் அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அதை ரெஃபர் பண்ணணும், அந்த மாநில சட்டமன்றத்துக்கு ரெஃபர் பண்ணணும். இந்த நாம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல இந்த தமிழ்நாட்டை தான் தமிழகம்னு பெயர் மாற்ற போறாங்க அப்படின்ற காரணத்தினால குடியரசுத் தலைவர் இத்தகைய இந்த மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ரெஃபர் பண்ணணும். அங்க ரெஃபர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை குடியரசுத் தலைவர் விதிப்பாரு. அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள இந்த சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் அவங்க தரப்பு கருத்துக்களை குடியரசுத் தலைவருக்கு தெரியப்படுத்தணும். அவங்களோட வியூஸை குடியரசுத் தலைவருக்கு சொல்லணும். மேபி நம்ம இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நேரடியா நம்ம சட்டமன்றத்துக்கு வருது. அந்த சட்டமன்றத்துல குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி தமிழ்நாடு தமிழகம்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 3 செயல்படுத்துவதற்காக ஒரு மசோதா என்கிட்ட வந்திருக்கு, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு அது சட்டசபைக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சட்டசபை அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள அவங்க என்ன மாதிரியான வியூஸை கொடுத்தாலும், அவங்க அதுக்கு ஆதரவான வியூஸை கொடுத்தாலும் சரி, அல்லது அதை அவங்க மறுத்து இல்லை இது எங்களுக்கு வேணாம்னு சொன்னாலும் சரி, அல்லது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவு முடிஞ்சும் அவங்க அந்த ரிப்ளையை கொடுக்கலனாலும் சரி, இது எதுவுமே பிரசிடென்ட்டையோ அல்லது அடுத்து பாராளுமன்றத்துக்கு இந்த மசோதா போகும்போது அதையோ கட்டுப்படுத்தாது. ஜஸ்ட் வியூஸை மட்டும்தான் கேட்கும். இப்போ நம்ம இருப்போம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வச்சிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணும்னா கூட ஒரு வியூஸ் கேட்போம், என்னடா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்.
ஆனா அவன் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஆல்ரெடி நாம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம். அவன் நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம அதை தான் எடுப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான். பிரசிடென்ட் சம்பந்தப்பட்ட சட்டமன்றத்திற்கு இந்த மாதிரி உங்களுக்கு பெயர் மாற்றணும்னு கேட்டிருக்காங்க, அல்லது உங்களுடைய மாநிலத்தை பிரிக்கணும்னு கேட்டிருக்காங்க, அல்லது உங்க மாநிலத்தோட பவுண்டரியை மாற்றணும்னு இப்படி ஒரு மசோதா வந்திருக்கு. இதுக்கு நான் தான் பர்மிஷன் கொடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த சட்டசபையில அவங்க வியூ கேட்கும் பொழுது, அந்த சட்டசபை ஓகேன்னு சொன்னாலும் சரி, வேணாம்னு சொன்னாலும் சரி, அல்லது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுன்றது முடிஞ்சு போனாலும் சரி, இவங்க சொல்றது எல்லாமே சும்மா ஒரு சும்மா ஒரு 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 ஃபார்மாலிட்டி தானே தவிர இவங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே பிரசிடென்ட்டை கட்டுப்படுத்தாது. அல்லது அந்த மசோதா பாராளுமன்றத்துக்கு போகும்போது அங்கேயும் இந்த வியூஸ் வந்து இவங்க சொன்ன விஷயங்கள் அப்படின்றது பாராளுமன்றத்தையும் கட்டுப்படுத்தாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரசிடென்ட் ரெஃபர்ஸ் the bill to the concerned state legislature to give its views within a specific period within a specific period. ஸோ ஒரு காலக்கெடு கொடுப்பாரு பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு மசோதா வந்திருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பார். அங்கிருந்து பதில் வரலாம், வராம போகலாம், பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவா வரலாம். இது எதுவுமே பிரசிடென்ட்டையோ பார்லிமெண்ட்டையோ கட்டுப்படுத்தாது. The views expressed by the concerned state legislature is not binding on the president or the parliament. பைண்டிங்ன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம். பைண்டிங் அப்படின்னா அந்த அந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டு அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே பண்ணா பைண்டிங். இல்ல இது நாட் பைண்டிங் அப்படின்னா அதை அவங்க கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. பிரசிடென்ட் அந்த இடத்துல தன்னிச்சையா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை அவரு பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் ஸ்பெஷல் ப்ரொசீஜர். இதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த இடத்துல உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. அதனால இதை கேட்பாங்க. ஆர்டிகல் 1, 2, 3, 4 தெரிஞ்சிருக்கிறது வேற, ஆனா ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கிறது கிளியரா தெரியணும். ஆர்டிகல் 3க்காக ஒரு மசோதா இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி பெறணும், பிரசிடென்ட்டோட முன் அனுமதி பெறணும். பிரசிடென்ட் அந்த மசோதாவை சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்துக்கு அதனுடைய வியூஸை தெரிவிப்பதற்காக அனுப்பி வைப்பார். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி வைப்பாரு. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள இவங்களோட வியூஸை பிரசிடென்ட்டுக்கு சொல்லணும். மேபி அது எஸ்ன்னு வரலாம், அது நோன்னு வரலாம், அல்லது டைம் பீரியட் முடிஞ்சா அவங்களோட வியூஸ் வராம கூட போகலாம். ஆனாலும் இவங்க சொல்ற எதுவுமே பிரசிடென்ட்டையோ பார்லிமெண்ட்டையோ கட்டுப்படுத்தாது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஒன்ஸ் இங்க இருந்து அப்ரூவல் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா, பிரசிடென்ட் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அது போகும். பார்லிமெண்ட்டுக்கு போன பிறகு பார்லிமெண்ட்ல வாக்கெடுப்பு அப்படின்றது நடக்கும். அங்க இரு அவைகள்லையும் 2 ஹவுசஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். இரு அவைகள்லையும் சிம்பிள் மெஜாரிட்டியோட, லோக்சபாக்கு போகுதுன்னா லோக்சபால ஒரு சாதாரண பெரும்பான்மை, ராஜ்யசபாக்கு போகுதுன்னா ராஜ்யசபால ஒரு சாதாரண பெரும்பான்மை. ஸோ இந்த 2 அவைகள்லையும் சாதாரண பெரும்பான்மையோட அந்த மசோதா நிறைவேறி மறுபடியும் பிரசிடென்ட்டோட கையொப்பத்திற்கு வந்து பிரசிடென்ட் கையொப்பம் இட்டாருன்னா ஆல்ரெடி முன்மொழியப்பட்ட அந்த ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி ஒரு மாநிலத்துல மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க முன் வச்ச அந்த விஷயம்ன்றது நடைபெறும். அந்த சட்டம் அப்படின்றது நிறைவேறும் அப்படின்றதுதான் ப்ரொசீஜர். The bill after getting passed by both houses of parliament with a simple majority
with a simple majority after getting president's assent comes into force. So simple majority underline பண்ணி வைங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு வைங்க. இதுக்கு சாதாரண பெரும்பான்மைன்றது போதும். இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியோ அல்லது எஃபெக்டிவ் மெஜாரிட்டியோ அப்சல்யூட் மெஜாரிட்டியோ தேவையில்லை. ஸோ தேர்ட் ஆர்டிகல் 3 முடிஞ்சது. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4, ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4 ஒன்றும் இல்லை, ஆர்டிகல் 2 and 3 யூஸ் பண்ணி அந்த பர்பஸ்க்காக பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை போடுது அப்படின்னா அந்த சட்டத்தினால ஆக்சுவலா ஸ்கெடியூல் 1 and 4ல சேஞ்சஸ் ஏற்படும். நம்ம அட்டவணைகள் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்துருப்போம். அந்த அட்டவணைகள்ல அட்டவணை 1, அட்டவணை 4 அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஸ்கெடியூல் 1 அண்ட் ஸ்கெடியூல் 4 மொத்தம் 12 அட்டவணை இருக்கு இல்லையா பிரசன்ட்ல. அதுல அட்டவணை 1 இங்க சம்பந்தப்பட்டது அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 4. ஸ்கெடியூல் 1 அண்ட் ஸ்கெடியூல் 4. அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 4. அட்டவணை 1 என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்னு கொடுத்திருப்பான். அந்த அட்டவணை 1ல தான் இன்னைக்கு பிரசன்ட்ல எத்தனை மாநிலம் இருக்கு, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு, எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னு கிளியரா அட்டவணை 1 தான் கொடுத்திருப்பான். உதாரணமா இன்னைக்கு 28 மாநிலம் இருக்குன்னா நமக்கு 28 மாநிலம் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா சொல்றது அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முதல் அட்டவணை தான். இப்ப அடுத்த கேள்வி, இப்ப நீங்க யார்ட்டையாவது கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு நீங்க யார்ட்டையாவது கேள்வி கேட்கறீங்கன்னா அவங்க 28 மாநிலங்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா எதன் அடிப்படையில 28 மாநிலங்கள் இருக்குன்ற கேள்வியை நீங்க திரும்ப கேட்கணும். அப்ப அங்க சரியான பதில் என்னவா இருக்கும்னா அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முதல் அட்டவணையில இப்ப 28 மாநிலங்கள் தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு பிரசன்ட்ல அதிகாரப்பூர்வமா 28 தான் இருக்குன்னு சொல்லணும். கூகுள்ல சொன்னாங்க இல்ல ஸ்கூல் புக்ல சொன்னா அது செல்லாது. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்கெடியூல் 1ல எத்தனை இருக்கோ அதுதான் செல்லுபடி ஆகும். அதே போல 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறதும் அட்டவணை 1ல இருக்கிறதா செல்லுபடி ஆகும். அதுதான் அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல அட்டவணை 4 என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலம் யூனியன் பிரதேசத்திற்கு எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள் இருக்கு அப்படின்றத அட்டவணை 4 அப்படின்றது குறிப்பிடும். உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட்ல 18 ராஜ்யசபா இடங்கள் அப்படின்றது இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட்ல 31 ராஜ்யசபா இடங்கள் அப்படின்றது இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணி நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிய வரும். நீங்க ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 இதை யூஸ் பண்ணி வெளியில இருந்து ஒரு பகுதியை நீங்க உள்ளுக்குள்ள சேர்த்தா வெளியில இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, ஸ்ரீலங்கா ஆர் பங்களாதேஷ் இந்த பகுதியை வந்து நம்ம இந்தியா உள்ள அனெக்ஸ் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அனெக்ஸ் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த ஸ்ரீலங்கா ஆர் பங்களாதேஷை உள்ள அனெக்ஸ் பண்ணதை அது ஒரு மாநிலமாகவோ அல்லது யூனியன் பிரதேசமாகவோ மாத்தி அதை முதல் அட்டவணையில அப்டேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் அதிகாரப்பூர்வமான லிஸ்ட். நான் உள்ள இதை அனெக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாருக்கும் தெரிய வரும்னா முதல் அட்டவணையில இந்த புதியதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளை நீங்க அப்டேட் பண்ணணும். ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டு புதுசா ஒன்று அனெக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை இடம்பெற செய்ய வேண்டியது முதல் அட்டவணை. அதே போல அந்த முதல் அட்டவணையில சேர்க்கப்பட்ட பகுதிகளுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ராஜ்யசபா சீட்டையும் ஸ்கெடியூல் 4ல நீங்க திருத்தணும். புதுசா ஒரு மாநிலத்தை சேர்த்து வங்கதேசம் புது மாநிலமாக சேர்க்கப்பட்டதுன்னா அதை சேர்த்து அதற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள்ன்றதையும் குறிப்பிடணும் அட்டவணை 4ல. அல்லது இன்னும் கொஞ்சம் சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, ஆந்திராவில இருந்து தெலுங்கானாவை உடைச்சாங்க. அதை உடைக்க முடியுமானா முடியும். யார் பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அதற்கான விதி என்னன்னு கேட்டா ஆர்டிகல் 3. ஸோ அப்படி ஆந்திராவில இருந்து தெலுங்கானா உடைக்கப்பட்ட பொழுது ஆல்ரெடி இருந்த அந்த லிஸ்ட்ல ஆந்திரான்ற மாநிலம் 2ஆ பிரியுதுன்றதால தெலுங்கானா அப்படின்ற ஒரு விஷயத்த 1வது அட்டவணையில நீங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணாதான் அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாநிலம் ஆயிருக்குன்னு அர்த்தம். 1. 2வது, இந்த ஆந்திரா தெலுங்கானா உடைக்கப்பட்ட பொழுது ஆந்திராவுக்குன்னு ஒரு ராஜ்யசபா இடங்கள் இருக்கும்ல, அந்த ஆந்திராவுக்கான ராஜ்யசபா இடங்கள் இப்ப 2ஆக பிரிக்கப்படணும். தெலுங்கானாவுக்கு அதுல இருந்து எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள், ஆந்திராவுக்கு அதுல இருந்து எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள் அப்படின்னு பிரிக்கப்படணும். இந்த பிரிக்கப்படதையும் நீங்க அட்டவணை 4ல அப்டேட் பண்ணணும் இல்லையா? அட்டவணை 1லயும் அட்டவணை 4லயும் நீங்க ஆர்டிகல் 2 and 3 யூஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்கன்னா அதை அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி நீங்க அப்டேட் பண்ணும் பொழுது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும்.
அட்டவணைகள் எங்க இருக்குன்னா அரசியலமைப்புக்குள்ள இருக்கு. அட்டவணைகள்ல ஒரு புது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது அரசியலமைப்பு திருத்தம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி ஒரு அரசியலமைப்பு திருத்தமாக நீங்க இதை பண்றீங்க, இதை அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அந்த அரசியலமைப்பு திருத்தம் அவ்வளவு எளிமையாக பண்ண முடியாது. ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை செய்வதற்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பார்த்தோம் இல்லையா, பெரும்பான்மையின் வகைகள். அந்த பெரும்பான்மையின் வகைகள்ல ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைச்சாதான், சிறப்பு பெரும்பான்மை வகை 2, 3 இதை பயன்படுத்தி மட்டும்தான் ஒரு அரசியலமைப்பு திருத்தம் பண்ண முடியும். அப்படி சிறப்பு பெரும்பான்மை இருந்தாதான் நான் அட்டவணை 1 and 4 அப்டேட் பண்ண முடியுன்ற நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளவு எளிமையாக ஒரு பகுதியை உள்ள இணைத்து அந்த சேஞ்சஸை இன்க்ளூட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த அட்டவணை 1 மற்றும் 4ல ஆர்டிகல் 2 and 3 யூஸ் பண்ணி ஏதாவது நீங்க பண்ணும்பொழுது அதுல சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா அது கான்சிக்வென்ஷியல் தான், அது நடக்கத்தான் செய்யும். அதை வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கருதி அதற்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு சாதாரண சட்டம் போலவே இயற்றி இதற்கு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாவே இதை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு தான் ஆர்டிகல் 4 வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ குழம்புதுன்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன். ஆர்டிகல் 4 அப்படின்றது ஆர்டிகல் 2 and 3 யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது அட்டவணை 1 மற்றும் 4ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி அட்டவணை 1 மற்றும் 4ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அது அரசியலமைப்பு திருத்தமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பு திருத்தத்துக்கு தேவையான கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷனே ஆர்டிகல் 4ல வந்து சொல்லிருச்சு. So Article 4 mentions the laws made under Article 2 and Article 3 shall not be deemed to be a shall not அப்படின்ற வார்த்தை தான் இங்க keyword. Shall not be deemed to be a constitutional amendment. Constitutional amendment under Article 368. ஸோ ஒரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் தான் இது. நீங்க அரசியலமைப்பு திருத்தமாக இதை கருத வேண்டாம். அட்டவணை 1/4ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஆனா அதை நீங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ண வேணாம்னு ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது. சரியா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பகுதி 1 பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பார்க்குறோம். இந்த பகுதி 1ஓட டைட்டில் என்னன்னு தெரியணும், ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்னு. இந்த ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்ற அந்த பகுதி என்ன ஆர்டிகல்ஸ்ல இருந்து என்ன ஆர்டிகல் வரைக்கும் இருக்குன்னு தெரியணும். ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 4 வரைக்கும் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற பகுதிக்குள்ள வரும். அதுல ஆர்டிகல் 1 அப்படின்றது இந்தியாவோட பெயரை பத்தி சொல்லுது. இந்தியாவிற்கு அபிஷியலா எத்தனை பெயர்கள் இருக்கு? 2 பெயர்கள் இருக்கு. ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பாரத். ஏன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில இந்த டிஸ்கஷன்ஸ் போச்சு, இந்தியான்னு வைக்கலாமா, ஏன்னா இந்தியான்னு வச்சாதான் அது கொலோனியல் டைம், அதாவது அது என்ன சொல்றது அப்படின்னு வச்சாதான் எல்லா நாடுகளுக்கும் தெரியும். பாரத் அப்படின்றது அதனுடைய ட்ரெடிஷனல் நேம், அது பாரம்பரியமா இருந்த ஒரு பெயர். ஸோ பாரத்னே பெயர்லாம், இன்னைக்குதான் நம்ம விடுதலை கிடைச்சிருச்சு இல்ல, நம்ம பாரத்னே பெயர் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இல்ல பாரத்னு பெயர் வச்சிங்கன்னா நிறைய பேரால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நம்ம மாடர்ன் நேம் இந்தியாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரிலாம் கூட சொன்னாங்க. ஆனா சரி நம்ம ஒரு மாடர்ன் நேமையும் எடுத்துப்போம், ட்ரெடிஷனல் நேமையும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா என்ற பாரதம் அப்படின்ற ஒரு பெயரை எடுத்துக்கிட்டாங்க. இதை சொல்றது ஆர்டிகல் 1. இப்போ உங்ககிட்ட யாராவது பாரதம் அப்படின்றது அபிஷியல் நேம் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும். அது யார் சொல்றான்னு கேட்டா ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1 நமக்கு சொல்லிடுது. அடுத்து ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிற்கு வெளியில இருந்து ஏதாவது ஒரு பகுதியில இணைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுக்குது. இணைத்துக் கொள்ள முடியும். அதை எப்படி இணைத்துக் கொள்ள முடியும்னா பாராளுமன்றம் ஒரு சட்டம் போட்டு இந்தியாவிற்கு வெளியில இருந்து ஒரு பகுதியை அனெக்ஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி அனெக்ஸ் பண்ணது போல, கோவா அனெக்ஸ் பண்ணது போல, தமானந்த் தையூ அனெக்ஸ் பண்ணது போல, தாத்ரா நாகர் ஹவேலி அனெக்ஸ் பண்ணது போல வெளியில இருந்து ஒரு பகுதியை உள்ள சேர்த்து கொள்ளலாம். அதற்கான விதிதான் ஆர்டிகல் 2, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இதை பண்றதுக்கு பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும், சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதும். அடுத்து ஆர்டிகல் 3 என்ன சொல்ல வருதுன்னா ஆல்ரெடி இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க மறுசீரமைப்பு பண்ணணும்னா அதற்கான விதியை பத்தி சொல்லுது. அதற்கான விதி என்னன்னா சேம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டு ஆல்ரெடி இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை மறுசீரமைப்பு செய்து கொள்ளலாம். உதாரணமா சொல்லணும்னா 1956ல 14 மாநிலங்கள் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 28 மாநிலங்கள் இருக்கு.
இந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே எதன் அடிப்படையில செய்யப்படுதுன்னா ஆர்டிகல் 3ல சொல்லப்பட்ட விதியின் அடிப்படையில பாராளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுதான் இன்னைக்கு 28 மாநிலங்களா மாற்றப்பட்டிருக்கு. அதை சொல்றதுதான் ஆர்டிகல் 3. இந்த ஆர்டிகல் 3யை யூஸ் பண்ணி ஒரு மாநிலத்தை எப்படி வேணாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். தமிழ்நாட்டை கூட ரெண்டா பிரிக்கலாம். நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தமிழகம்னு பேர் மாத்தலாம். தமிழ்நாட்டோடைய நிலப்பரப்பை குறைக்கலாம், தமிழ்நாட்டோட நிலப்பரப்பை கூட்டலாம், தமிழ்நாட்டையே ஒரு யூனியன் பிரதேசமா மாத்தலாம், அல்லது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை தமிழ்நாட்டோட இணைக்கலாம், யூனியன் பிரதேசத்தை ஸ்டேட்டா மாத்தலாம். இந்த மாதிரி என்ன வித விஷயங்கள் வேணாலும் ஆர்டிகல் 3யை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்க புதுசா ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது கட்டாயமாக ஸ்கெடியூல் 1 and 4ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா புதுசா ஒரு மாநிலத்தை பேர் மாத்தினீங்கன்னா அதை ஸ்கெடியூல் 1ல போய் அப்டேட் பண்ணணும். அந்த புதுசா பிரிக்கப்பட்ட மாநிலத்துக்கு எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள்னு ஸ்கெடியூல் 4ல போய் நீங்க அப்டேட் பண்ணணும். அப்படி அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அது அரசியலமைப்புல இருக்கிறதன் காரணத்தினால அட்டவணைகள் அரசியலமைப்பு திருத்தமாக கருதி அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு சாதாரண சட்டத்தின் மூலமாகவே, சிம்பிள் மெஜாரிட்டியின் மூலமாகவே இந்த ஆர்டிகல் 2 and 3 ரிலேட்டடான சட்டங்களை பாஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு தான் ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது. The laws made under ஆர்டிகல் 2 and 3 shall not deemed to be a constitutional amendment under article 368. இதுதான் பகுதி 1ல இந்த ஆர்டிகல்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். அதற்கு அடுத்து நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பகுதி 1 படிக்கும் போது நம்ம மாநிலங்கள் எப்படி உருவானுச்சு. இப்போ இன்னைக்கு மொழிவாரி மாநிலங்கள் இருக்கு, 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த மாதிரியான மாநிலங்கள் எப்படி உருவானுச்சு. ஏன்னா நமக்கு விடுதலை கிடைச்ச போது இந்த மாதிரி கிடையாது. விடுதலை கிடைச்ச போது பாத்தீங்கன்னா நம்ம மாநிலங்கள் எல்லாம் பகுதி A, பகுதி B, பகுதி C, பகுதி D அப்படின்ற மாதிரி பகுக்கப்பட்டிருந்தது. பகுதி ஏல பிரிட்டிஷ் கவர்னரால ஆளப்பட்ட மாகாணங்கள் எல்லாம் பகுதி ஏலையும், பகுதி பில சுதேச அரசுகள் எல்லாம் பகுதி பிலையும், சுதேச அரசுகள் மற்றும் ஒரு சில உயராணியர் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் எல்லாம் பகுதி சிலையும், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பகுதி டிலையும் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி ஸ்டேட் மாதிரிலாம் அப்ப கிடையாது. அது லேட்டரா தான் எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அப்ப இந்த மாநிலங்கள் எல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்றதையும் நீங்க பகுதி 1ஓட நீங்க படிச்சிருக்கணும். ஸோ மாநிலங்கள் மறுசீரமைப்பு, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோங்க. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன், மாநிலங்கள் மறுசீரமைப்பு, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன், மாநிலங்கள் மறுசீரமைப்பு. அதாவது 1947 நமக்கு விடுதலை கிடைக்குது. 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா என்ன மாதிரியான கோரிக்கைகள் எழ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழியின் அடிப்படையில மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் 1947க்கு மேல வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்றது தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களால இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆந்திரான்றது தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், கேரளா மலையாளம் பேசக்கூடியவர்கள். இந்த மாதிரிலாம் விடுதலைக்கு முன்னாடி கிடையாது. அப்ப மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது ஆந்திராவை உள்ளடக்கியது, கேரளாவை உள்ளடக்கியது, கர்நாடகால சில பகுதிகளை உள்ளடக்கியது. அது ரொம்ப பெருசாதான் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றதே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் மாற்றணும், மொழியின் அடிப்படையில் மாற்றணும்னு சொல்லி எஸ்பெஷலா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து கோரிக்கைகள் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இது குறித்தான முடிவுகளை எடுப்பதற்காக சில குழுக்கள் அப்படின்றத போட ஆரம்பிச்சாங்க, கமிட்டிஸ் ஃபார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சில குழுக்களை நியமிக்க தொடங்கினார்கள். இது கொடுத்த டெசிஷன்ஸை எடுக்கணும்னு சொல்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், விடுதலை பெற்ற பிறகு. அப்படி முதல்ல ஒரு குழு உருவாக்கப்பட்டது, எஸ்கே தார் குழு, எஸ்கே தார் கமிஷன், எஸ்கே தார் குழு. இந்த எஸ்கே தார் கமிஷன் ஜூன் மாதம் 1948 விடுதலை பெற்ற அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இது உருவாக்கப்பட்டது. இந்த எஸ்கே தார் குழு கிட்ட என்ன வேலை கொடுக்கப்படுது அப்படின்னா, இப்ப மொழிவாரி மாநிலங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் நிறைய வந்துட்டு இருக்கு.
அந்த மொழிவாரி மாநிலங்கள் பாசிபிளா, அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து ரிப்போர்ட் சமர்ப்பிக்க சொல்லி இந்த எஸ்கேதார் குழு கிட்ட பணி வந்து கொடுக்கப்பட்டது. இந்த எஸ்கேதார் குழு அவங்களோட ரிப்போர்ட்டை டிசம்பர் மாதம் சப்மிட் பண்ணாங்க. டிசம்பர் 1948 அப்போ சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, நோ ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. நோ ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க கூடாது, மறுசீரமைப்பு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா அது பிரிவினைவாதத்திற்கு வித்திட்டுரும். மொழியின் அடிப்படையில பிரிச்சிங்கன்னா ஒற்றுமை இல்லாம போயிடும். தமிழ் பேசக்கூடியவர்கள் தனியா, தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தனியா அப்படிலாம் பிரிச்சா அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க எஸ்கேதார் குழு 1948 டிசம்பர்ல. இந்த குழுவோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமாக மறுபடியும் போதிய திருப்திகரமா இது இல்லாதனால தொடர்ந்து கோரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு சவுத்துல இருந்து. அதனால இன்னொரு குழு வந்து போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இன்னொரு குழுவும் வந்து போடப்படுது. இரண்டாவது குழு ஜேவிபி குழு, ஜேவிபி கமிட்டி, டிசம்பர் மாதம் போடப்படுகிறது. டிசம்பர் 1948 எஸ்கேதார் குழுவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அதே மாதத்துல டிசம்பர் 1948 ஜேவிபி குழு உருவாக்கப்படுது, கான்ஸ்டிடியூட் பண்ணப்படுது. இதுல 3 பேர் இருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், and the third one was Pattabi Siddharamaiah. பட்டாபி சித்தராமையா அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ் தான் எடுத்து ஜேவிபி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு இருப்பாங்க. ஜேவிபி கமிட்டி. இவங்களும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேம் அதே தான் வருது. நோ ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜன், மொழியின் அடிப்படையில் மறுசீரமைப்பு கூடாது. பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், மொழியின் அடிப்படையில் மறுசீரமைப்பு கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே நீங்க ரீஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ ரீஆர்கனைசேஷன் should be based on administrative reasons. நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே நீங்க மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்றது உருவாகாமலே போகுது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. அதன் பிறகு இதெல்லாம் நடக்கிறது 1948-49 அப்ப நடந்து முடிஞ்சிருது. அப்புறம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது நமக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் 1950. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது மாநிலங்கள் எப்படி பகுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ மாநிலங்கள் அல்லது அப்ப மாநிலங்கள் சொல்ல மாட்டோம், அப்ப மாகாணங்கள், ப்ராவின்சஸ் பாத்தீங்கன்னா 4 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருந்தது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி, பகுதி டி அப்படின்னு சொல்லி 4 வகையாக மாகாணங்கள் அப்படின்றது பகுக்கப்பட்டிருந்தது. பகுதி ஏல என்ன இருந்தது அப்படின்னா, ஃபார்மர் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், விடுதலை பெறுவதற்கு முன்பு கவர்னரால் நிர்வகிக்கப்பட்ட, ஆளுநரால் நிர்வகிக்கப்பட்ட ஃபார்மர் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் எல்லாமே, உதாரணத்துக்கு மெட்ராஸ் மாகாணம், பெங்கால், இந்த மாதிரி பாம்பே, இந்த மாதிரியான மாகாணங்கள் எல்லாமே
இந்த பார்ட் ஏ அப்படின்றதுக்குள்ள அடக்கிட்டாங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது ஃபார்மர் கவர்னர் அட்மினிஸ்டர்ட் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். ஃபார்மர் கவர்னர் அட்மினிஸ்டர்ட் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 9 மாகாணங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அந்த 9ல உதாரணமாக மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இந்த மாதிரியான மாகாணங்கள் எல்லாம் இதற்குள்ள வந்திருந்தது. ஃபார்மர் கவர்னர் அட்மினிஸ்டர்ட் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். 9 மாகாணங்கள் அடக்கப்பட்டிருந்தது. அடுத்து பார்ட் பில என்ன இருந்தது அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள் அப்படின்றது பார்ட் பில வைக்கப்பட்டிருந்தது. சுதேச அரசுகள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேச்சர், சுதேச அரசுகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சுதேச அரசுகள்ல இங்கேயும் 9 மாகாணங்கள் அப்படின்றது வைக்கப்பட்டிருந்தது பார்ட் பில. அடுத்து பார்ட் சில என்ன இருந்ததுன்னா இந்த பிஎஸ்ன்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிஎஸ் பார்ட் சில என்ன இருந்ததுன்னா சீஃப் கமிஷனர். நம்ம அரசியலமைப்பின் உருவாக்கம்னு பார்க்கும் பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட பொழுது நம்ம அதை வந்து 292 + 4 + 93 பகுத்திருப்போம். 389. அதுல 4 அப்படின்னு நீங்க பிரிச்சது உயராணையரால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகள். இந்த கூர்கு, அஜ்மேர், மேர்வாரா, பலுச்சிஸ்தான், டெல்லி இதெல்லாமே உயராணையரால நிர்வகிக்கப்பட்ட பகுதிகள். அந்த மாதிரி உயராணையரால நிர்வகிக்கப்பட்ட பகுதிகளும் மாகாணங்களும் கூடவே சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும், சில சுதேச அரசுகளும் இதுல இடம்பெற்றிருந்தது. சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் பிளஸ் சம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். உயராணையர் மாகாணங்கள், சீஃப் கமிஷனர், அதான் சிசின்னு எழுதியிருக்கேன், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அண்ட் சம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சில சுதேச அரசுகள் இதில் இடம்பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மாகாணங்கள் இதுல இருந்தது. 10 மாகாணங்கள், 10 ப்ராவின்சஸ் இதுல இருந்தது. ஃபைனலி பார்ட் டி அப்படின்றது டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால நிர்வகிக்கப்பட்ட பகுதியான அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் பகுதி டில வைக்கப்பட்டிருந்தது. ஒன்னே ஒன்று இருந்தது, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்றது வைக்கப்பட்டிருந்தது. லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தான், இந்த பகுதிகள் பகுப்பை வச்சு அவன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அந்தமான் அண்ட் நிக்கோபார் பார்ட் டிலன்னு தெரிஞ்சிருந்தாவே அந்த கொஸ்டினை போட்டுக்கலாம். பார்ட் ஏவும் ஈஸியா இருக்கும், பார்ட் டியும் ஈஸியா இருந்தது. குரூப் 4 ஆர் குரூப் 2ல கேட்டிருந்தா இந்த இடம் முக்கியம். ஸோ ஒட்டுமொத்தமாக இங்க 1, இங்க 18, இங்க 10, 29 மாகாணங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு. அதன் பிறகுதான் என்ன நடக்குதுன்னா இந்த மொழிவாரி மாநிலங்கள் வேணும்ன்ற கோரிக்கை வலுக்க தொடங்குது. நிறைய போராட்டங்கள் நடக்குது. இப்போ நம்ம பிரசன்ட்ல பாக்குறோம் இல்லையா, நிறைய போராட்டங்கள் நடந்ததுன்னு பார்த்தோம். ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்லாம் நடந்தது. சோனம் வாங்சக் அப்படின்றவர் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி 1953ல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒருத்தர் 1953 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட். பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாட்கள் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத், 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. மெட்ராஸ் மாகாணம், ஏன்னா மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளதான் இப்ப ஆந்திரா இருக்கு. பார்ட்டியில தூக்கி போட்டாங்க கான்ஸ்டியூஷன்ல. இந்த மாதிரி மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களை தனியா பிரிச்சு தனி மாநிலமாக அறிவிக்கணும்னு பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபடுறாரு. அந்த உண்ணாவிரதத்துல 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிரும் இழந்துறாரு. ஸோ அவரு உயிரிழந்ததுனால இது பெரிய இஷ்யூ ஆகுது. வேற வழியே இல்லாம ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி தான் மொழிவாரி மாநிலங்கள் இல்லை. ஏன்னா எஸ்கேதாரும் மொழியின் அடிப்படையில மாநிலங்களை பிரிக்க அவங்க ரிப்போர்ட்ல வந்து அதை சப்போர்ட் பண்ணல. ஜேவிபி குழுவும் பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களை பிரிக்க அவங்க அதை சப்போர்ட் பண்ணல. ஆனா இந்த இடத்துல பொட்டி ஸ்ரீராமுலுவோட இறப்பு வேற வழி இல்லை, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணது. கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிரியேட் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டா முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவாகுது. இதை கொஸ்டின் கேட்பா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். முதல் மொழிவாரி மாநிலமாக உருவானது எது அப்படின்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ். ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வாஸ் கிரியேட்டட். ஆந்திரா 1953ல ஆந்திர மாநிலம் உருவாகுது. மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து பிரிச்சு ஆந்திராவை உருவாக்குறாங்க.
ஸோ இது பண்ணா மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட் சும்மா இருப்பாங்களா? மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் எங்களுக்கும் மொழியின் அடிப்படையில மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பிக்குது. அதன் விளைவாக அடுத்த ஸ்டேட்ஸ் ரிஃபார்ம் கமிட்டி, மாநில மறுசீரமைப்பு குழு, 3வது குழு அமைக்கப்படுது. ஆல்ரெடி ரெண்டு குழு பார்த்துட்டோம். எஸ்கேதார் குழு, ஜேவிபி குழுன்னு 2 குழு பார்த்துட்டோம். 3வதாக ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி ஒன்று போடப்படுது. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் ஆர் கமிட்டி போடப்படுது. இதே வருஷம் 1953 டிசம்பர்ல போடப்படுது. 1953 டிசம்பர் 1953 டிசம்பர்ல போடப்படுது. இதுல 3 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. KM பணிக்கர், குன்ஸ்ரு, ஃபசல் அலி, KM பணிக்கர், குன்ஸ்ரு, ஃபசல் அலி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இந்த கமிட்டியில இருந்திருப்பாங்க. 1953 டிசம்பர்ல போடப்படுது. இவங்களுக்கும் அதே வேலை தான் கொடுக்கப்படுது. மொழியின் அடிப்படையில மாநிலங்களை பிரிக்கலாமா வேணாமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதை ரிப்போர்ட்டா எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரிப்போர்ட்டை அவங்க தாக்கல் பண்றாங்க. இந்த குழுவோட ரிப்போர்ட் என்ன முன்வைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதலாக மொழியின் அடிப்படையில மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தது இந்த ரிப்போர்ட் தான். இதுக்கு முன்னாடி ஜேவிபியும் கொடுக்கல, எஸ்கேதாரும் கொடுக்கல. ஸோ இவர் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, லாங்குவேஜ் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் ரீஆர்கனைசேஷன். மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடர்ட் ஃபார் ரீஆர்கனைசேஷன். லாங்குவேஜ் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் ரீஆர்கனைசேஷன். ஆனா அவங்க வைக்கிறது இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நோ ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட். மொழியின் அடிப்படையில் பிரிங்க, தவறு இல்லை. ஆனா ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழிதான் அப்படின்னு அடிப்படையில் பிரிக்காதீங்க, அது பிரிவினைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நோ ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட். ஒரு மாநிலத்திற்கு ஒரு மொழி அப்படின்னு அடிப்படையில பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அதனாலதான் அப்போ பாம்பே உருவான பொழுது பாம்பேக்குள்ள குஜராத்தி பேசுறவங்களும் இருந்தாங்க, மராத்தி பேசுறவங்களும் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஹரியானா பஞ்சாப் ஒன்னா இருந்த போது ஹிந்தி பேசுறவங்களும் இருந்தாங்க, பஞ்சாபி பேசுறவங்களும் இருந்தாங்க. நோ ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட் அப்படின்றத இவங்க முன்வைக்கிறாங்க. கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, 16 மாநிலங்கள், இப்பதான் மாநிலங்கள்ன்ற பெயரே வருது. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் மாகாணங்கள், பாட்டிய பாட்பி, பாட்சி பாட்டி, 16 மாநிலங்களை உருவாக்குங்க, 3 யூனியன் பிரதேசங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட்ல முன்வைக்கிறாங்க. ஃபசல் அலி, KM பணிக்கர், குன்ஸ்ரு இவங்களோட ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இவங்களோட ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டதாக இதே அளவுக்கு அவங்க பண்ணல. 16 இவங்க சொல்றாங்க, ஆனா 16 உருவாக்கல. 14 ஸ்டேட்ஸ் உருவாகும், 6 யூனியன் டெரிட்டரி அப்படின்றது உருவாகும். ஸோ ஆல்ரெடி இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்க பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D were removed from the constitution. அந்த வகைப்பாடு நீக்கப்பட்டது. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுது. 1956ல கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அந்த பகுப்பு பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D இது ரிமூவ் பண்ணப்படுது. இட் ரிப்பீல்டு பார்ட் 7, ரிப்பீல்டு பார்ட்
பகுதி 7 நீக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் பகுதிகள் எழுதும் போது. ஸோ அந்த பகுதி 7 மற்றும் அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அது தொடர்பான ப்ரொவிஷன்ஸ்ன்றது அரசியலமைப்புல இருந்து நீக்கப்படுது. அதற்கப்புறம் ஒரு சட்டம், ஏன்னா ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணணும்னா சட்டம் போடணும்ல, ஆர்டிகல் 3 படி அப்படி ஒரு சட்டம் வந்து போடப்படுது. அதுதான் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம். இது ரெண்டுமே கேள்வியா கேட்பான். என்ன வருஷம்னா ரெண்டும் சேம் இயர் 1956, மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956. இந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்துல நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் உருவாகுது. நவம்பர் 1 அன்னைக்கு 14 மாநிலங்கள் 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ், 16 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது உருவாகுது. இந்த 14 என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன், யூனியன் டெரிட்டரி என்னென்னு சொல்றேன், அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த 14 மாநிலங்கள்ல ஒண்ணுதான் மெட்ராஸ் மாநிலம். நவம்பர் 1ஆம் தேதி உருவானுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு தினம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டா ஜூலை 18 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலை 18ன்றது நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ண பொழுது தமிழ்நாடு தினமாக மாற்றப்பட்டது, ஜூலை 18. ஆனா இதற்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் 1 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது மெட்ராஸ் மாகாணம் வந்து உடைஞ்சு மெட்ராஸ் ஸ்டேட் உருவானதுதான் இதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அதுதான் இப்ப மாறி இருக்கு. அதுதான் நிறைய கான்ட்ரவர்சிஸும் போயிட்டு இருக்கு. எது தமிழ்நாடு தினம், மாநிலம் உருவானதா அல்லது மாநிலத்திற்கு பெயர் வைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்ற பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் என்ன அப்படின்னு நான் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 14 ஸ்டேட்ஸ். அவங்க ரிப்போர்ட்ல சொன்னது என்னமோ 16 தான், ஆனா இவங்க வந்து 14 எடுத்துக்கிட்டாங்க. 14 மாநிலங்கள் 1956ல, the status in 1956. முதல்ல ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர். 6வது கேரளா, 7வது மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், 9வது மைசூர் தான் பின்னாடி கர்நாடகாவா பெயர் மாறும். மைசூர்ன்றது தான் பின்னாடி, மெட்ராஸ் பின்னாடி தமிழ்நாடுன்னு பெயர் மாறுறதும், மைசூர் பின்னாடி கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாறும். ஒரிசா பின்னாடி ஒடிஷாவா மாறும். ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். So these were the states, the status of states during 1956. 1956ல இந்த 14 மாநிலம் தான் இருந்தது. மைசூர் பின்னாடி கர்நாடகா ஆயிரும், மெட்ராஸ் பின்னாடி தமிழ்நாடு ஆயிரும். மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒடிசாவா மாறிடுச்சு. இப்ப நமக்கு 2011ல ஒரிசா பிகேம் ஒடிசா. மைசூர் 1973 it became கர்நாடகா. மெட்ராஸ் in 1969 it became தமிழ்நாடு. இதுதான் 14 மாநிலங்கள். அடுத்து 6 யூனியன் பிரதேசங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த 6 யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன? 1956ல 6 யூனியன் டெரிட்டரிஸ், 6 யூனியன் பிரதேசங்கள்.
ஒன்னு அந்தமான் அண்ட் நிக்கோபார், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். ரெண்டாவது டெல்லி, டெல்லி. மூன்றாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார், டெல்லி. இமாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ். நாலாவது லக்கடிவ், லக்கடிவ், மினிகாய், மினிகாய், அமின்டிவி, அமின்டிவி ஐலாண்ட்ஸ். இதுதான் பின்னாடி லக்ஷ்மதீப்னு பெயர் மாறும். லக்கடிவ், மினிகாய் அண்ட் அமின்டிவி ஐலாண்ட்ஸ். Later it was renamed as Lakshadweep, Lakadiv, Minicoy and Amindivi Island. Fifth one was Manipur and the sixth one was Tripura. Tripura. இதுதான் 1956ல இருந்த 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது. இது லேட்டரா லக்ஷ்மதீப்பா பேர் மாறிடும். ஃபைன். ஸோ இப்போ 1956ல 16 மாநிலம் இருந்தது, 6 யூனியன் பிரதேசம் இருந்தது. இன்னைக்கு பிரசன்ட்ல எத்தனை மாநிலம் இருக்கு? இன்னைக்கு 28 மாநிலம் இருக்கு. 28 ஸ்டேட்ஸ் அப்படின்றது இருக்கு. 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது இருக்கு. அப்போ இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனிச்சுன்றத அந்த வரலாறு நமக்கு தெரியணும். 15வது மாநிலம் எது, 16வது மாநிலம் எது, 18வது மாநிலம், 17, 18 எது அப்படின்றத நம்ம வரிசையா பார்க்கணும். சரியா? அதை நம்ம பார்ப்போம். முதல்ல மாநிலங்கள் பார்க்கலாம். மாநிலங்கள் எப்படி இன்னைக்கு பிரசன்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டேட்ஸ், மாநிலங்கள். முதல்ல எங்க பிரிவினை ஏற்படுதுன்னா பம்பாயில. பம்பாயில ஏன்னா அவங்க ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி என்ன சொன்னாங்க, மொழியை வந்து நீங்க ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளலாம், ஆனாலும் நோ ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட் அப்படின்ற கண்டிஷனை கொடுத்ததுனால பம்பாயில 2 மொழி பேசுறவங்க இருந்தாங்க. பம்பாய் மாகாணத்துக்குள்ள குஜராத்தி பேசுறவங்க இருந்தாங்க, மராத்தி பேசுறவங்க இருந்தாங்க. இது ஒரு கடத்துல பிரிவினைக்கு வழிவகுக்குது. மராத்தி பேசுறவங்க தனியாகவும் குஜராத்தி பேசுறவங்க தனியாகவும் வந்து பிரிகிறாங்க. 1960ல 1960ல ஸோ 15வது மாநிலமாக, என்னமா 15, 16, 17 அப்படி போட்டுட்டு வரேன். 1960ல பாம்பே வந்து பைஃபர்கேட் பண்ணப்படுது. பாம்பேல இருந்து குஜராத் 16th அதாவது 15th ஸ்டேட்டா வந்து உருவாகுது. குஜராத் வந்து பிரிக்கப்படுது பம்பாயில இருந்து. குஜராத் became the 15th ஸ்டேட் in 1960ல. அதற்கு அடுத்து 16வது மாநிலமாக 1963ல நாகாலாந்து உருவாகுது. நாகாலாந்து became the 16th ஸ்டேட், 16வது மாநிலம் நாகாலாந்து. அதற்கு அடுத்து 17வது மாநிலம் 1966ல பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிரிக்கப்படுது. ஸோ ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியா became ஹரியானா. ஹரியானா வந்து பிரிக்கப்படுது 17வது மாநிலமாக 1966ல. 18வது மாநிலமாக 1971ல இமாச்சல் பிரதேஷ் மாநில அந்தஸ்து பெறுது. நீங்க போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இமாச்சல் பிரதேச நான் யூனியன் டெரிட்டரியில எழுதியிருப்பேன். இந்த இமாச்சல் பிரதேஷ் 1971ல ஸ்டேட்ஹுட் மாநில அந்தஸ்து பெறுது. ஹிமாச்சல் பிரதேஷ் became a ஸ்டேட். இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டா மாறுது 18வது மாநிலமாக 1971ல 1971ல. அடுத்து 19வது மாநிலம் 1972ல. ஆக்சுவலா 1972ல 3 மாநிலங்கள் உருவாகும். நான் 19, 20, 21ன்னு சொல்லிட்டு எழுதுறேன். மணிப்பூர் 19வது மாநிலம் 1972ல. 20வது மாநிலம் அதே 1972ல திரிபுரா. ஸோ இந்த மணிப்பூர் திரிபுராவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யூனியன் டெரிட்டரியா இருந்தது. இட் became a ஸ்டேட். ஸ்டேட்ஹுட் கிடைக்குது மணிப்பூருக்கும் திரிபுராவுக்கும். கூடுதலா அஸ்ஸாம்ல இருந்து ஒன்று பிரிஞ்சு மேகாலயான்னு ஒன்று இன்னொன்னும் இணைக்கப்படுது. 21வது மாநிலமாக அதே 1972ல. இது மூணுமே 1972 தான்.
அதே 1972ல மேகாலயா வாஸ் கிரியேட்டட். மேகாலயா உருவாகுது. மேகாலயா. ஃபைன். அடுத்து 22வது மாநிலம் 22nd ஸ்டேட்டா சிக்கிம் காட் கிரியேட்டட். 22 சிக்கிம் உருவாகுது. சிக்கிம் வாஸ் இனிஷியலி as an associate state. அதாவது சிக்கிம் வந்து இந்தியாவுக்கு வெளியே இருந்தது. 1972ல இந்தியா அனெக்ஸ் பண்ணி வச்சிருந்தான், பட் கம்ப்ளீட்டா உள்ள இணைத்துக்கல. 1975ல ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சிக்கிம் காட் இண்டக்டட் இன்டு இந்தியா. ஸோ சிக்கிம் வந்து ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டது 1975ல. 1975ல 1975 சிக்கிம். சிக்கிம் 22. அடுத்து 23வது மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோரம். 1987ல மிசோரம். மிசோரம். அதே 1987ல அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ். அதே சேம் 1987ல கோவா. கோவா வாஸ் இனிஷியலி இண்டக்டட் ஆஸ் அ யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் அது எப்போ உருவானுச்சு நான் யூனியன் டெரிட்டரி சொல்லும் போது கோவா எப்போ உள்ள வந்துச்சு நான் சொல்றேன். பட் இப்போ கோவா வந்து ஸ்டேட்ஹுட் அடைஞ்சிருச்சு. 1987ல கோவா காட் கிரியேட்டட் 25th ஸ்டேட். அடுத்து 26 ஒரு 3 மாநிலங்கள் மறுபடியும் தொடர்ச்சியாக வரும். 26வது மாநிலமாக 2000ஆம் ஆண்டுல சத்தீஸ்கர் மத்திய பிரதேசல இருந்து பிரிக்கப்பட்டு சத்தீஸ்கர் அப்படின்ற ஒரு மாநிலம் உருவாச்சு. சத்தீஸ்கர். அதே வருஷம் 27வது மாநிலமாக உத்தராகண்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து பைஃபர்கேட் பண்ணப்பட்டு உத்தராகண்ட் உருவாகுது. சேம் 2000 உத்தராகண்ட். உத்தராகண்ட். அப்புறம் 28 2000ல ஜார்க்கண்ட் காட் கிரியேட்டட். இட் காட் செப்பரேட்டட் ஃப்ரம் பீகார். பீகார்ல இருந்து பிரிஞ்சு ஜார்க்கண்ட் உருவாச்சு. 28வது மாநிலம். அப்புறம் 29வது மாநிலம் நமக்கு எல்லாம் தெரியும், ஈஸி தான். 2014ல தெலங்கானா உருவாகுது. ஆந்திராவில இருந்து பிரிக்கப்பட்டு தெலங்கானா அப்படின்ற ஒரு மாநிலம் உருவாகுது. ஸோ ஒட்டுமொத்தமா 14 ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல இருந்து 29 வரைக்கும் வந்திருக்கு. ஆனா பிரசன்ட்ல 28 தான் இருக்கு. எங்க சார் ஒரு மாநிலம் போச்சு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பின்னால யூனியன் டெரிட்டரியா மாற்றப்பட்டுருச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் டெரிட்டரியா ஆச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஸோ அந்த 14ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம மாநிலம்னு சேர்த்திருப்போம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் வந்து 2019ல யூனியன் டெரிட்டரி ஆனதுனால 2 தனித்தனி யூனியன் டெரிட்டரி ஆனதுனால இப்போ ஜம்மு காஷ்மீரை நம்ம ஸ்டேட்டா எடுத்துக்க போறது இல்லை. அப்போ நமக்கு பிரசன்ட் ஃபார்ம்ல 28 தான் இருக்கு. யூனியன் டெரிட்டரியோட ஹிஸ்டரி நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதை வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாநிலம் எந்த இதுல உருவாக்கப்பட்டது அப்படின்றதுக்கான இயரு, எத்தனாவது மாநிலமா உருவானுச்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? எழுதியாச்சா? அடுத்து யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவானுச்சு? யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் 1956ல 6 பார்த்தோம். அதுல ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ஹுட் கிடைச்சிருச்சு 1971ல. 1972ல மணிப்பூர் திரிபுராவுக்கு ஸ்டேட்ஹுட் கிடைச்சிருச்சு. எதுக்கு மட்டும்தான் ஸ்டேட்ஹுட் கிடைக்கலன்னா லக்கடிவ், மினிகாய், அமிந்திவி பின்னாடி லட்சதீபா மாறும், அதுக்கு கிடைக்கல. டெல்லிக்கு கிடைக்கல, அந்தமான் நிக்கோபார் கிடைக்கல. அப்ப அந்த 3 அப்படிதான் தொடர போகுது. அதுல எந்த சேஞ்சும் இல்லை. பட் இடையில சில புதுசா பகுதிகள் உள்ள வந்துச்சு. யூனியன் டெரிட்டரியாக அது சேர்ந்து ஒரு சிலது மாநிலமானுச்சு, சிலது யூனியன் டெரிட்டரியாவே தொடருது. 1961ல 1961ல தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அப்படின்ற ஒரு பகுதி. இது போர்ச்சுகீஸோட கட்டுப்பாட்டுல இருந்தது டில் 1954. அதுக்கப்புறம் இந்தியா அனெக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. அப்ப 7வது யூனியன் டெரிட்டரியா இது இணையுது. 6 ஆல்ரெடி இருந்தது, இது 7வதா இணைஞ்சிருக்கும். தாத்ரா நாகர் ஹவேலி. இதை உள்ள கொண்டு வர்றதுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 10th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்
1961 அப்படின்றது இந்த இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக தாத்ரா நாகர் ஹவேலி உள்ள இணைக்கப்படுது யூனியன் டெரிட்டரியா. அடுத்து அதே வருஷம் 1961ல கோவா, டமான் அண்ட் டையூ, கோவா இது மூணும் யூனியன் டெரிட்டரியா இணையுது. ஒரே யூனியன் டெரிட்டரியா கோவா, டமான் அண்ட் டையூ, கோவா இதுவும் இணையுது. 12th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியலமைப்பு திருத்த சட்டம், 12வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கோவா, டமான் அண்ட் டையூ இந்தியாவில் ஒரு யூனியன் டெரிட்டரியா சேர்க்கப்படுது, உள்ள இணைக்கப்பட்டு சேர்க்கப்படுது. யூசிங் ஆர்டிகல் 2 உள்ள அனெக்ஸ் பண்றாங்க. தென் இட் பிகேம் a யூனியன் டெரிட்டரி. And then 1962ல பாண்டிச்சேரி வாஸ் அனெக்ஸ்டு. பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரியா சேர்க்கப்படுது. 14th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 14வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியாக உள்ள சேர்க்கப்படுது 1962ல. அதற்கு அடுத்து 1966ல சண்டிகர் வாஸ் கிரியேட்டட் as a யூனியன் டெரிட்டரி. சண்டிகர் இன்னைக்கும் யூனியன் டெரிட்டரி தான் அது. ஸோ இன்னைக்கும் இருக்கிறதா நான் ஸ்டார் போறேன். பாண்டிச்சேரி இன்னைக்கும் யூனியன் டெரிட்டரியா இருக்கு. சண்டிகர் இன்னைக்கும் யூனியன் டெரிட்டரி. தாத்ரா நாகர் ஹவேலி, டமான் அண்ட் டையூ, கோவா மட்டும் ஸ்டேட்ஹுட் கிடைச்சிருச்சு. பட் இதெல்லாம் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆயிருச்சு. அது நம்ம பார்ப்போம். சண்டிகர், அப்புறம் லக்கதீவு, மினிக்காய், அமின்தீவி அதோட பெயர் மாற்றப்படுது. லக்ஷ்வதீப் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க லேட்டரா. அதுக்கப்புறம் உள்ள புது யூனியன் டெரிட்டரியா மாறினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பைஃபர்கேட் பண்ணப்பட்டு ஜேஎன்கே ஒரு யூனியன் டெரிட்டரி ஆகும். ஒரு யூனியன் டெரிட்டரி ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆகும். அது மட்டும் இல்லாம லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆகும் மாற்றப்பட்டது. லடாக் 2 யூனியன் டெரிட்டரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி 2019ல கொண்டு வரப்படுது. இது இன்னைக்கும் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இன்னைக்கும் இருக்கு. ஸோ நீங்க பழைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. அந்தமான் நிக்கோபார் பிரசன்ட்லயும் இருக்கு, டெல்லியும் பிரசன்ட்ல இருக்கு. இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் ஆயிருச்சு. இமாச்சல் பிரதேஷ் இப்ப யூனியன் பிரதேசமா இல்ல. 1971ல அதுக்கு ஸ்டேட்ஹுட் கிடைச்சிருச்சு, அதனால அது வராது. லக்கதீவு, மினிக்காய், அமின்தீவி இன்னைக்கும் இருக்கு. அது என்ன பேர்ல இருக்கு? லக்ஷ்வதீப். லக்ஷ்வதீப் அப்படின்ற லட்சத்தீவுகள் அப்படின்ற பெயர் மாற்றப்படும். பெயர் மட்டும் மாறுது. மணிப்பூர், திரிபுரா இன்னைக்கு இல்ல. அப்ப நீங்க இங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசன்ட்ல 1, 2, 3 வந்துருது. அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா 5 இருக்கணும் இல்லையா? எக்ஸ்ட்ரா 5, ஏன்னா பிரசன்ட்ல 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 5 எங்க வருதுன்னு பார்க்கும்போது ஸோ தாத்ரா நாகர் ஹவேலி 4வது, சாரி இது அப்படியே வச்சிருப்போம். 4வது பாண்டிச்சேரி, 5வது சண்டிகர், 6வது ஜம்மு அண்ட் காஷ்மீர், 7வது லடாக். 7 வந்துருச்சா? இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் எவ்வளவு குறையுது? ஒரு யூனியன் டெரிட்டரி மட்டும் குறையுதா? அந்த ஒரு யூனியன் டெரிட்டரி என்னன்னா இந்த தாத்ரா நாகர் ஹவேலி, டமான் அண்ட் டையூ இது 2 யூனியன் டெரிட்டரியும் ஒன்னாக்கிட்டாங்க. 2020ல என்ன பண்ணாங்கன்னா 2020ல தாத்ரா நாகர் ஹவேலி பிளஸ் டமான் அண்ட் டையூ இதை வந்து they inducted these two, அதாவது ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரே யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. கோவாவும் இப்ப யூனியன் டெரிட்டரி இல்ல. ஏன்னா கோவா என்னாச்சு? ஸ்டேட்ஹுட் கிடைச்சிருச்சு. 1987லயே கோவாக்கு ஸ்டேட்ஹுட் கிடைச்சிருச்சு. ஸோ நான் எதெல்லாம் டிக் பண்ணிருக்கணும் அதுதான் இன்னைக்கு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. 8 கணக்கு வந்துருச்சா? ஸோ நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய 8 யூனியன் டெரிட்டரி வந்துடும். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதை 62ன்னு போட்டுக்கோங்க. 1962
1962. ஸோ தாத்ரா நாகர் ஹவேலி 61, டமான் அண்ட் டையூ கோவா 62. ஸோ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா நான் தனியாவே இன்னைக்கு எழுதுறேன். பிரசன்ட் யூனியன் டெரிட்டரிஸ், தற்போதுள்ள யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன அப்படின்றத நான் தனியாவே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் 1. ரெண்டாவது நமக்கு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி. மூணாவது சண்டிகர். டெல்லி. லக்ஷ்வதீப். புதுச்சேரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர். லடாக். தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. டமான் அண்ட் டையூ. தாத்ரா நாகர் ஹவேலி, டமான் அண்ட் டையூ. இதுதான் பிரசன்ட்ல இருக்க யூனியன் டெரிட்டரிஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ். இப்ப நம்ம பார்த்த பார்ட்ல இருந்து கட்டாயமா கேள்வி இருக்கும். உங்களை கஷ்டப்படுத்தணும்னா இதுக்குள்ளதான் போவான். ஏன்னா நமக்கு இது மறந்துடும். ஸோ நம்ம வருஷமும் பார்க்கணும் அப்படின்றதுனால, யூனியன் டெரிட்டரியா இருந்து எப்ப ஸ்டேட் ஆனிச்சு இதெல்லாம் கேட்கறதுனால இதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கிளியரா பார்த்துக்கோங்க. எழுதிச்சா? ஸோ இதுல இன்னொன்னு என்ன பார்த்துடலாம்னா, நேம் சேஞ்சஸ், பெயர் மாற்றங்கள் எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்ம தனியா அதுவும் பார்த்துட்டாதான் குழப்பம் இல்லாம இருக்கும். நேம் சேஞ்சஸ், பெயர் மாற்றங்கள். நேம் சேஞ்சஸை பொறுத்தவரை 1969ல மெட்ராஸ் அப்படின்னு இருந்த நம்மளோட மாநிலத்தோட பெயர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாறுச்சு. 1969ல நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுனால டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும். ஜான்வரி 14, 1969 மெட்ராஸ்ன்னு பெயர் இருந்தது, தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1973ல மைசூர் அப்படின்னு இருந்தது, கர்நாடகாவா பேர் மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்க கர்நாடகாவோட பழைய பேர் தான் மைசூர், கர்நாடகா என்று பெயர் மாறியது. அதே 1973ல 1973ல லக்கடிவ், மினிகாய் அண்ட் அமின்டிவி இதுதான் என்னவா மாறுது? லட்சத்தீவுகளா மாறும். லக்கதீவ், மினிகாய் அண்ட் அமின்டிவி வாஸ் அதோட நேம் சேஞ்ச் பண்ணப்பட்டு லக்ஷ்வதீப்பா மாறுது. அதான் ஷார்ட் ஃபார்ம் எழுதிருக்கேன், லக்கடிவ், மினிகாய், அமின்டிவி. 2006 நம்ம இந்த உத்தராகண்ட்னு ஒண்ணு கிரியேட் ஆனிச்சுன்னு பார்த்தோம்ல 2000ல. அது உத்தராகண்டா கிரியேட் ஆகும்போது அது உத்தராஞ்சல் அப்படின்ற ஒரு மாநிலமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் உத்தராகண்டா மாறுனுச்சு. ஸோ உத்தராஞ்சலா இருந்தது, உத்தராஞ்சல் பிகேம் உத்தரகண்ட். 2006ல. அதே 2006ல பாண்டிச்சேரி பிகேம் புதுச்சேரி. புதுச்சேரின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. புதுச்சேரின்னு பெயர் மாத்துறாங்க. 2011ல ஒரிசா பிகம் ஒடிஷா. ஒரிசான்றது ஒடிஷாவா மாறுது. ஒரிசான்ற பெயர் ஒடிஷாவா மாறுது. ஒடிஷா. ஸோ இதெல்லாம் நேம் சேஞ்சஸ். இதில் இருந்தும் கேட்பான், என்ன வருஷம் எந்த பெயர் எப்போ மாறி இருக்கு. ஒரு வேளை மேட்ச்ல அந்த மாதிரி இடங்கள்லையும் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருக்கோம்னா, பகுதி 1 பார்ட் 1 அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். பார்ட் 1ல யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், இந்தியாவுடைய ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியிலும் பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் பார்த்தோம். 1 அப்படின்னா இந்தியாவோட பெயர் பத்தி சொல்லுது, இந்தியாவோட நிலப்பரப்பை பத்தி சொல்லுது.
2 இந்தியாவுக்கு வெளியில இருந்து ஒரு பகுதியை உள்ள அனெக்ஸ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுது. பார்லிமெண்ட் பை லா கேன் டூ தட். ஆர்டிகல் 3 இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ப்ரொசீஜர் பத்தி சொல்லுது. அதுவும் பார்லிமெண்ட் பை லா கேன் டூ தட். ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 2 and 3 யூஸ் பண்ணி ஏதாவது சட்டம் போட்டு சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா அது ஸ்கெடியூல் 1 and 4ல சேஞ்சை ஏற்படுத்தும். தட் இஸ் பியூர்லி கான்சிக்வென்ஷியல். ஸோ அதை நீங்க அரசியலமைப்பு திருத்தமாக கருத வேண்டாம்னு ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது. அதே போல ஆர்டிகல் 3யோட ஸ்பெஷல் ப்ரொசீஜர் பார்த்தோம். ஒரு சட்டம் நிறைவேற என்ன நடக்கணும் அப்படின்னு ஸ்பெஷல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நம்ம மாநிலங்கள் மறுசீரமைப்பு எப்படி நடந்திருக்கு அப்படின்ற வரலாறு பார்த்தோம். 1947க்கு பிறகு எஸ்கேதார் குழு அப்படின்னு ஒரு குழு போடப்படும். அதுக்கப்புறம் ஜேவிபி குழுன்னு ஒரு குழு போடப்படும். இவங்க 2 பேருமே மொழிவாரி மாநிலங்களுக்கு நோ சொன்னதுனால 1950 கான்ஸ்டியூஷன் உருவான போது நம்மளுடைய அரசியலமைப்புல பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி, பகுதி டின்னு சொல்லி மாகாணங்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. பிறகு பொட்டி ஸ்ரீராமுலுவோடைய உண்ணாவிரத போராட்டத்தினால பொட்டி ஸ்ரீராமுலு உயிரிழந்ததன் காரணமாக முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு ஃபசல் அலி, பனிக்கர், குஞ்சுரு தலைமையில ஒரு குழு ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று போடப்படுது 1953ல. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில மொழியை வந்து ஒரு கிரவுண்டா எடுத்துக்கிட்டு நீங்க மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணலாம். பட் நோ ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட் அப்படின்னு கண்டிஷன்ல அவங்க 16 ஸ்டேட் 3 யூனியன் டெரிட்டரிஸை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம as per ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள்ல நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 14 மாநிலங்கள் இன்னைக்கு இருக்க 28 மாநிலமா எப்படி உருவானுச்சுன்னு பார்த்திருக்கோம். 6 யூனியன் பிரதேசங்கள் இன்னைக்கு இருக்க 8 யூனியன் பிரதேசமா எப்படி உருவாச்சுன்னு பார்த்திருக்கோம். பேர்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது. நம்ம அடுத்த டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை அப்படின்ற டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். சரியா?